மழைக்கு இதமா நல்லா சூடா சாப்பிடணும். அப்பதான் சளிலாம் நமக்கு பிடிக்காது. ஸோ என்கிட்ட ப்ரோக்கோலி இருக்கு, பச்சை பட்டாணி இருக்கு. அத வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அத வச்சு சமைச்சுட்டு ஹெல்த்தியா வீட்லயே இருங்க பத்திரமா. மழையில போய் நனைஞ்சு அவஸ்தைப்படாதீங்க. ஸோ எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா போட்டு வதங்குனதுக்கப்புறம், நான் ப்ரோக்கோலிய எடுத்து ஒண்ணு முழுசா அத நல்லா இந்த மாரி ஸ்லைஸா கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணீல ஃபர்ஸ்ட்டு நல்லா நானு உள்ள வச்சுர்றேன். ஏன் அப்டின்னா, அதில போட்டு வைக்கிறேன்னா, அதில நெறைய பூச்சிலாம் இருக்கும். புழு குட்டி குட்டியா பச்சை கலர்லாம் இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா சுடு தண்ணில நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறமேட்டா எடுத்து நீங்க தக்காளி, வெங்காயம் வதக்கனத்துல போட்டு கிண்டிக்குங்க. இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூளு, மிளகாய் தூளு, வீட்டு மிளகாய் தூளு, கொஞ்சம் கரம் மிளகாய் தூளு, அதுக்கப்புறமேட்டா உப்பு, நல்லா ஒரு 1 1/2 கிளாஸ், 2 கிளாஸ் தண்ணி நான் ஊத்திருக்கேன். நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன்னா, உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமேட்டா தேங்காய் அரைச்சு ஊத்தி இறக்கிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் சப்பாத்திக்கு, சாதத்துக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.